Hi குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு how to draw monkey சொல்லித்தரேன். இந்த monkey கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். பார்க்கலாமா? எப்பவும் போல் ஒரு சர்க்கிள், அப்புறமா கீழே சர்க்கிளில் லாஸ்ட் அந்த ஆஃப் மூன் மாதிரி அழகாக போட்டுக்கணும். அப்புறமா ரெண்டு சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கணும். கோடுக்கு மேலே ஒரு ஓவல், ஆஃப் ஓவல் மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு கண்ணு மங்கிக்கு செட் பண்ணிட்டோம். மங்கி வந்துட்டு கண்ணு சைடில் பார்க்குற மாதிரி அந்த மொழியை நம்ம செட் பண்ணிட்டோம், ஐபால்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா மங்கிக்கு ஒரு தலை போடுறோம். ஸோ எங்கேருந்து போடணுன்னா, மங்கியோடைய ஃபுல்லாக போடக்கூடாது, மங்கியோடைய ஆஃப் அங்கேருந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டோன்னா தலை, மங்கியோடைய தலை வந்துருச்சு. அப்புறம் ரெண்டு பக்கம் இந்த கேப் இருக்குங்களா, இந்த சைடும் அந்த சைடும் காது போடணும். ஒரு சைடு காது போடும்போது எல்லாருக்குமே சின்னதாகும், அதை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அது அட்ஜஸ்ட் பண்ணினா கரெக்டாக போயிடும். ஸோ தலையில் முடி சும்மா ஒரு 3 முடி போடுறோம். இப்போ இந்த காது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த காது சின்னதாக இருக்கா. ஸோ நான் இந்த காதை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பெரிய சைஸ்க்கு கொண்டு வரேன். சரியா? ஓகே, வந்துருச்சிங்க பாருங்கள். சேம் மோரோவர் சிம்லராக வந்துருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குனா அது அட்ஜஸ்ட் ஆகிடு. பார்த்திங்களா, ஈஸியாக நம்ம மங்கி தலையை போட்டுட்டோம். இப்போது மங்கிக்கு பாடி போட போகிறோம். மங்கி பாடி, மங்கி வந்துட்டு நிற்கிற மாதிரி நான் போட போகிறேன். என்னடா, மங்கிக்கு நம்ம டவுசர்லாம் போடலாம். சரி பார்க்கலாமா? ஸோ நான் மங்கியை ஒரு மங்கி கை கட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி. ஸோ கை வந்துட்டு, ஐயோ எனக்கு கையில் வரைய தெரியாதே அப்படிலாம் பயப்பட வேண்டாம். நான் உள்ள ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ண தான் போகிறேன். ஜஸ்ட்டு நார்மலாக இந்த சைட்லேருந்து கொண்டு வந்து இங்கே ஆஃபும், அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஆஃப். பார்க்குறதுக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ரெண்டு பக்கம் நம்மளுடைய ஜாயினிங் வருதுல்ல, அந்த மாதிரி போடுறேன். ஸோ அதிலேருந்து ஒரு கட்டு கொடுத்து ஹேண்டு மாதிரி வந்துருச்சா. ஸோ அதே கட்டு நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு மங்கி கை கட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இன்னும் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும் வரைய. ஸோ ஒரு கை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு கை கட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்புறம் அந்த கட்டு கொடுத்தோல ரெண்டு, அதுக்கு நேராக கீழேயும் வந்துட்டு ஒரு கட்டு கொடுக்கணும். அதே ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஸ்ட்ரெயிட் லைனு. கீழே பாக்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மங்கியோடைய ஃபஸ்ட் ஆஃப் ரெடி ஆயிடுது. இப்போ செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக வெளியில் வந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கணும். அந்த லைனுக்கு இடையில ஒரு பார்ட்டிஷன் கொடுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ மங்கி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம மங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் கார்ட்டூன் ட்ராயிங் மாதிரி சொல்லித்தரதுனால இந்த மங்கியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் பழக இதுக்கு பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா மங்கிக்கு வந்துட்டு கால் போட்டு நிற்க வைக்கிற மாதிரி பண்ணுறோம். ஸோ மங்கி வந்துட்டு அழகாக அங்கே ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணி கொண்டு போய் அந்த சென்டர் பார்ட்டிஷன் பண்ணோம்ல, அதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணி கால் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு ஃபிஷ்ஷோட டெய்ல் மாதிரி இருக்கா. என்னடா மங்கி சொல்லித்தரேன்னுட்டு ஃபிஷ் டெய்ல் மாதிரி இருக்கேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். இப்போ பாருங்கள், அதோடய சர்ஃபேஸ் வரப்போகுது. வந்துருச்சா பாருங்கள், டவுசர் போட்டுட்டோமா, அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமா மங்கிக்கு அந்த 3 ஃபிங்கர்ஸ் தெரியும் நம்மளுக்கு விசிபிளாக. ஸோ அதை நம்ம போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடும் போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு சர்ஃபேஸ் கொடுக்குறோம். பாருங்கள், ஒரு சர்ஃபேஸ் மேலே மங்கி நிற்கிற மாதிரி இருக்கா. சூப்பராக இருக்கா. அதுக்கப்புறம் மங்கியோட இம்பார்ட்டன்ட் என்னது, வால். ஸோ மங்கியோடைய வால் எப்போவுமே வந்துட்டு ஷார்ப்பாக இருக்காது, கொஞ்சம் அந்த முனையில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்களேன், நோட்டீஸ் பண்ணுங்கள், தெரியும். வால் போட்டாச்சு. வாவ், மங்கி அழகாக நிற்கிது, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம கொஞ்சம் டார்க்கராக அங்கங்கே டார்க்கர் ஷேட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து மங்கி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மங்கி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த நான் சொல்லித்தந்த இந்த மங்கி பிடிச்சிருக்கும். அப்புறம் நம்ம ஐப்ரோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சென்டர் லைன் பண்ணால் தான் 2 கால் வச்சுட்டு நிற்கிற மாதிரியாக ஒரு மங்கி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். வரைய தான் பர்ஃபெக்ஷன் வரும். எனி டவுட்னால் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
பாருங்கள், மங்கியோடைய கண்ணு கொஞ்சம் டார்க்கராக போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கெட்சில் நீங்கள் டார்க்கன் பண்ண மங்கியோடைய அவுட்புட் அழகாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நல்லா இருக்குது மங்கியோடைய அவுட்புட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா பென்சில்லையோ இல்லை ஸ்கெட்ச் பென்லேயோ டார்க்கர் ஷேட் கொடுக்க மங்கி பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மங்கியை நிறைய வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் அதோடைய பர்ஃபெக்ஷன் அழகாக இருக்கும். ஸோ உடம்புலலாம் சின்ன லைன்ஸ்லாம் நான் ஏன் போட்டேன்னா மங்கீஸ்க்கு நிறைய முடி இருக்கும்ல, அதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.